ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸில் என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே அதாவது சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டணும், சின்ன சின்ன டிப்ஸ் அதை பார்க்க போகிறோம். இது கிளியராக வந்த பிறகு இதேமாரி உங்கள் ஆதரவு இருந்தால் அடுத்த வீடியோவில் தெருவில் எப்படி ஓட்டணுன்றத பார்க்கலாம். ஒரு வண்டியை முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் காரை ஓட்டுறதுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். முக்கியமாக நமக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லைன்னா கூட நம்ம வண்டி அதாவது காரை சரியாக ஓட்ட முடியாமல் போகலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளச் பெடல் எட்டாமல் போகிறதுக்கும் பிரேக்லேயும் கால் சரியான முறையில் நீங்கள் கால் வைக்காததுனால கண்டிப்பாக உங்களுக்கு காரை சரியாக ஓட்டாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் காரில் உட்காந்த உடனே இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப மஸ்ட். ஃப்ரண்ட் பேக் இந்த பின்னாடி சாயறது இதெல்லாம் கரெக்டாக சரியாக உங்கள் பொசிஷன் வச்சுட்டு சீட் பெல்ட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை எடுக்கலாம். ஆல்ரெடி வண்டி ஆனில் இருக்குது. இந்த ஆன் ஆஃப் வண்டியை என்னென்ன சுவிட்சுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம வண்டியை சிட்டிக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ணி வண்டியை ஓட்டணும், எந்த கியரில் ஓட்டணும், இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். முதல்ல கிளச்சை நல்லா அழுத்திட்டு ஃபர்ஸ்ட் கியர், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ், மூவிங் பாயிண்ட் கிளச்சில். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேகத்தை மட்டும் கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக நமக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வேகம் தேவைப்படாது. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இந்த 3 கியர் இருந்தால் போதும். இப்போ நான் ஆக்சிலேட்டர், செகண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தூரத்துலேருந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் முதல்ல காலை எடுங்க. உங்கள் வண்டிக்கான அகலத்தை அங்கே செலக்ட் பண்ணுங்கள். அதை தூரத்துலேருந்தே செய்யுங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே நீங்கள் அதை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தைரியம் அதிகமாக வரும். இப்போ இந்த வேகத்தடைக்கு நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் காலை எடுத்துட்டேன், அவ்வளோதான். எப்போவுமே ஹாரன் அடிக்கும்போது ரொம்ப கிட்டத்தில் போய் ஹாரன் யூஸ் பண்ணாதீங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே ஹாரன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே ஹாரன் அடிச்சிங்கன்னா அவர் நவுறதுக்கும் நம்ம போகிறதுக்கும் இடம் நமக்கு சரியாக இருக்கும். மெயினாக நம்மளுக்கு பிளான் ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்ம வண்டி ஓட்டும் போதே நம்ம வண்டியை ரொம்ப குழப்பிக்கிட்டு நம்ம வண்டியை ஓட்டக்கூடாது. உங்களோட கிளியரான ஐடியா என்னவா இருக்கணும்னா, நமக்கான இடம் அங்கே இருக்கா இல்லையா, அதை மட்டும் அந்த இடத்து நீங்கள் கிளியராக பாருங்கள். அதாவது உங்கள் வண்டிக்கான அகலத்தை அங்கே எடுக்கணும் நீங்கள். இப்போ இந்த வேகத்தடை ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக பிரேக் அப்ளை பண்ணேன். மறுபடியும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கு. இதே சேம் வேகத்தடை. ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ அங்கே பாருங்கள், ஒரு கார் வந்துட்டு இருக்கு. லெஃப்டில் நமக்கான அகலத்தை நம்ம எடுத்துக்கணும், பார்க்கணும். அது அவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் நடு ரோட்டில் போயிட்டு இருக்காரு. நான் ஹாரன் அடிக்கணும், அவருக்கு காது கேட்காம கூட போகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப சேஃபா இருக்கிறது நல்லது. காது கேட்கல அவருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாரும் வண்டி ஓட்டுவாங்கன்றது எந்த விதத்திலையும் கேரண்டி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிரைவிங்.
உங்கள் டிரைவிங் வேறு மாதிரி இருக்கும், அவரோட டிரைவிங் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். கோவப்படக்கூடாது. முதல்ல நம்ம இந்த டிரைவிங் சீட்டில் உட்காந்து கோவப்படக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணுறோம். லெஃப்ட் இண்டிகேட்டர். ரைட் சைடில் யாராவது வராங்களான்றத நம்ம பார்த்துட்டு லெஃப்ட். இப்போ நான் தேர்ட் கியரில் போகிறேன். ஃபோர்த்து தேவையில்ல. இந்த தேர்ட் கியரில் எங்கே எப்படி எவ்வளோ வேகம் போகணும்? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 40 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கேன். கிளச் கால் நான் கிட்ட வச்சுருக்கேன். நம்ம அழுத்த வேண்டாம், சும்மா அதில் கால் தொடர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பதட்டத்தில் கால் மாற்றி அழுத்துறதுக்கு ரொம்ப பதட்டத்தில் காலை மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. அதனால் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளச் கால் வந்து மேலே சும்மா தொடர மாதிரி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் பிரேக் அழுத்தும் போது கிளச்சையும் அழுத்தணும் அப்படின்றது. இந்த மாதிரி தூரத்தில் இருக்கும்போதே அந்த இடைஞ்சலை நீங்கள் தாண்டறதுக்கு ஐடியா பண்ணுங்க. ஹாரன் அடிங்க, வழி கேளுங்க. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப சைக்கிள் வந்து ரொம்ப ஆடிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சைக்கிளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சூறாக ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப கிட்ட நெருங்கி போகணும். இப்போ நம்ம கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட். எல்லா இடத்துலையுமே சென்டரில் டிவைடர் இருக்குமா அப்படின்னாக்கா கிடையாது. சில இடத்துல இருக்கலாம், சில இடத்துல இல்லாமல் கூட போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃப் ரோடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இங்கே வேகத்தடை இருக்குது. நான் ஜஸ்ட் ஸ்லோ. கண்டிப்பாக நமக்கு பிரேக் தேவை. லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு கிளச் அழுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லோ ஸ்பீடில் தான் இருக்கும். தாண்டின பிறகு கிளச்சை ரிலீஸ். ஆக்சிலேட்டர் தேவையில்லை. முதல்ல கிளச்சை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி ரோட் கிளியராக இருக்குன்னா மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சடனாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்கள் முன்னாடி போகிற வண்டியில் போய் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். தேர்ட் கியர். லெஃப்ட். உங்கள் ஆஃப் ரோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி ஜங்ஷனில் ஸ்பீட் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகபட்சம் கியர் பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்ட், இது 2 தான் தேவைப்படும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. சரியான டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 to 8 7 மணிக்குள்ளே கூட நீங்கள் வண்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம சிட்டிக்கு சென்டர் வந்துட்டோம். இப்போ நான் இந்த இடத்துல லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர். எப்போவுமே உங்கள் வண்டி, அதாவது உங்கள் காருக்கு கிட்ட எந்த ஒரு டிராஃபிக்கையும் நெருங்க விட்டுறாதீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் முன்னாடி ஒரு 50 அடியிலேருந்து 60 அடி வரைக்கும் அதிகமான டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். சரி, டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வரவங்க இடைஞ்சல் பண்ணலாம். அதாவது பைக் வந்து கிராஸ் ஆகி உங்கள் கிட்ட வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கிட்ட நெருங்காமல் ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது மொத்தமே அங்கே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஆனால் அதை 80 to 90% நடக்க வைக்கிறது உங்கள் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. இப்போ நான் இங்கே ரைட் சைடு டிவைடரை ஒட்டி போகிறேன். லெஃப்ட் சைடு எப்போவுமே வந்து நீங்கள் அதிகமான கேப் விட்டு போங்க. ரைட் சைடு உங்களால் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா பார்க்க முடியும். ஆனால் லெஃப்ட் சைடு பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். முக்கியமாக அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றது கன்ஃபியூஷன் ஆகும். உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நீங்கள் லெஃப்ட் சைடு மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு பிளைண்ட் ஸ்பாட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகாதீங்க வண்டியை. இதுதான் சரியான முறை நீங்கள் வாகனம் ஓட்டுறதுக்கு. நிறைய பேர் ஸ்டிக்கர் வச்சு, அதாவது ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கரை ஒட்டி ஓட்டுறீங்க. அது வந்து ஒரு வண்டிக்கு சாத்தியமாகலாம். ஆனால் அந்த வண்டியை தவிர்த்து நீங்கள் வேற வண்டி ஓட்டும்போது அதுதான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வண்டிக்கும் அது அளவு மாறும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே பாருங்க, நான் ரைட் சைடு டிவைடரை ஒட்டி தான் போகிறேன். எனக்கு எந்த விதத்துலையும் இடைஞ்சல் இல்லை. இங்கே ஒரு தடவை ஹாரன், பஸ் கிராஸ் ஆகுது, நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டாப் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணாதீங்க, லைட்டாக வண்டியை உருட்டிகிட்டே இருங்க. ஏன்னா சடன் பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணும்போது பின்னாடி வர வண்டி நம்மளை இடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே பிரேக்ல ஸ்மூத்தா கால வைங்க. ஓகே, இப்போ பின்னாடி வரவர் எனக்கு வழி கேட்குறாரு. நீங்கள் ரைட் சைடில் தான் வழி கொடுக்கணும். அவர் லெஃப்ட் வந்துட்டாருன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்லோ மட்டும் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடுங்க. இங்கே கிளச், ஏன்னா ரொம்ப லோ ஸ்பீடு, இந்த அளவுக்கு கேப் தெரிகிற வரைக்குமே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். செகண்ட், ஆக்சிலேட்டரு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது, சும்மா லைட்டாக அதை நீங்கள் மெயின்டைன். டூ வீலரில் எப்படி கொடுக்குறீங்க, ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஃபுல்லாக எப்போவுமே யூஸ் பண்ணுறோமா? இல்லை, எவ்வளோ தேவையோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் கான்செப்ட் தான் நம்ம கார்லேயும். என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ அங்கே பாருங்கள் வண்டி கிராஸ் ஆகுதா, நம்ம இங்கேயே ஸ்லோ பண்ணி லோ ஸ்பீடில் வண்டியை நிறுத்தாமல் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என் வண்டியை நான் சுத்தமாக நிறுத்தலை, வண்டியை உருட்டிகிட்டே தான் இருக்கேன். அது வரைக்கும் அங்கே டைம் கிளியர். இதை தான் நான் சொல்ல வரேன். இது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நடக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. என்ன, பயத்தினால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுது. அதை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால். உங்களோட முதல் எதிரியே உங்கள் பயம்தான். பயத்தை தள்ளி வச்சுட்டு ஐடியா எப்படி, என்ன, எங்கே, இந்த இடத்துல எப்படி என்ன செய்யணுன்றத அதை நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் வரும். பயம் வராமல் டிரைவிங் வந்து கற்றுக்க முடியாது. அந்த பயம் வந்து நமக்கான பயமாகவும் எதிர்க்க வரவங்களை இடிக்காமல் போகிறதுக்கான பயமாக தான் இருக்கணுமே தவிர இந்த ஆப்ரேட்டிங்கில் எந்த விதத்துலேயும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டாதான் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியும். எடுத்த உடனே சிட்டிக்குள்ளே ஓட்டணுன்றது எப்போவுமே ஆசைப்படாதீங்க. முதல்ல இந்த 5 ஆப்ரேட்டிங், ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், கியர், இதை தெளிவாக நீங்கள் முழுசாக கற்றுக்குங்க. இதை கற்றுக்கணுன்னா நான் நிறைய அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மேலேயும் லிங்க் வரும், பாருங்கள். இன்னொரு கேள்வி கூட வரலாம், நான் பைக் ஓட்டினாதான் கார் ஓட்ட முடியுமா அப்படின்னா 50% அதுக்கான மேட்சிங் கண்டிப்பாக ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த கிளச்சுனா என்ன, கியர்னா என்னன்றது ஸ்கூட்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியாது, ஆனால் கியர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஸ்ப்ளெண்டரு, ராயல் என்ஃபீல்டு, இந்த கிளச்சு கியர் அவங்க ஆப்ரேட் மேனுவலாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கிளச்சுனா என்ன, கியர்னா என்னன்றது புரியும். அது வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா, பைக் ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கார் ஓட்டுறது ரொம்ப 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 சுலபம். ஏன்னா சேம் அதே மெத்தடு தான். என்ன, டூ வீலரில் பார்த்தீங்கன்னா காலில் கியர் போடுவீங்க, கையில் கிளச் அழுத்துவீங்க. இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா காலில் கிளச் அழுத்துறீங்க, கையில் கியர் போடுறீங்க, சேம் அதே லெஃப்ட் சைடு. டூ வீலர் கற்றுக்காதவங்க கண்டிப்பாக டூ வீலர் வண்டியை நிறுத்த எடுக்காவது கற்றுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன். இப்போ நம்ம வாகனத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், ஸ்டடி, நேர் பாயிண்ட், ஸ்டாப். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வண்டியை முழுசாக கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
வணக்கம்.